முரட்டு அடி கொடுக்க போகும் சனி. 3 ராசிகள் லைப்பை தொலைச்சிடாதீங்க. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் கெடு பலன்களைச் சந்திக்க போகும் ராசிகள் குறித்து காண்போம். ஒன்றின் கீழ் 6 திறன் போன்ற பல்வேறு காரணிகளால் சில ராசியினருக்கு நன்மையும் சில ராசியினருக்கு தீமையும் நடக்கிறது. அப்படி கிரகங்களில் மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் பார்க்கும் ராசியில் அவர்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். சனி பகவான் தான் சஞ்சரித்த இடத்தில் இருந்து 7ஆம் மற்றும் 10ஆம் இடத்தில் பார்க்கும் பார்வை சிறப்புமிக்கது. இப்படி பார்க்கையில் 3ஆம் ஸ்தானத்தில் பார்க்கும் பார்வையானது பலருக்கு சிரமங்களை தருகிறது. 2ன் கீழ் 6. தற்போது கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் சனி பகவான். அதேபோல் மேஷ ராசியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் செவ்வாய் பெயர்ச்சி அடைந்துள்ளது. தற்போது சனியின் 3ஆம் இல்ல பார்வை மேஷ ராசியில் இருப்பதாலும் செவ்வாய் மீது சனியின் பார்வையின் தாக்கத்தாலும் சில ராசியினர் கடுமையான பலன்களை சந்திக்கப் போகிறார்கள். அதேபோல் அவர்களின் உடல்நலத்தில் பிரச்சனை, பண இழப்பு ஆகிய பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சனியின் 3ஆம் பார்வையால் சிரமத்தை சந்திக்கப் போகும் ராசிகள் குறித்து பார்ப்போம். 3ன் கீழ் 6. கடகம். சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் கடக ராசியினருக்கு சிக்கல்கள் உருவாகும். இதனால் பண இழப்பு ஏற்படும். தொழில் செய்யும் நபர்களுக்கு வருவாயில் மந்த நிலை நீடிக்கும். முன்பு சம்பாதித்தது போல் சம்பாதிக்க முடியாத சூழல் தற்போது உண்டாகும். பணியிடத்தில் தேவையற்ற பணி அழுத்தங்களை பெறலாம். இல்வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை வளர்க்காதீர்கள். பொறுமை காக்கவும். உடல் நலன் இக்காலத்தில் பாதிக்கப்படலாம் என்பதால் தினமும் சுவாச பயிற்சி, யோகா மற்றும் நடைப்பயிற்சியினை பின்பற்றுங்கள். எங்கும் பணத்தினை முதலீடை செய்வதை தவிருங்கள். முடிந்தவரை பொறுமையாக இருங்கள். 4ன் கீழ் 6. கன்னி. சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் கன்னி ராசியினர் வாழ்வில் மோசமான பின்விளைவுகளை சந்திப்பீர்கள். விபத்து அபாயம் இருக்கிறது. இரவில் பயணிக்கும்போது கவனமாகவும் பொறுமையாகவும் வாகனத்தை ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் எதிரிகளின் கை ஓங்கி உள்ளதால் பணியிடத்திலோ தொழில் செய்யுமிடத்திலோ யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். மன அழுத்தம் உண்டாக வாய்ப்புள்ளதால் தினமும் யோகா செய்வது நன்மையை தரும். பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் எச்சரிக்கையுடன் தேவையற்ற நபர்களுடன் பேசுவதையும் தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. 5ன் கீழ் 6. துலாம். சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து கொண்டு தனது 3ஆம் இல்ல ஸ்தானமான மேஷ ராசியை பார்ப்பதாலும் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஒன்றுடன் ஒன்று மோதுவதாலும் துலாம் ராசியினருக்கு தீங்கினை விளைவிக்கும். யாருக்கும் பணம் கொடுக்காதீர்கள். யாரை நம்பியும் கடன் கொடுக்க ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். இந்த காலத்தில் வரன் பார்க்காதீர்கள். பார்த்தால் திருமணத்திற்கு பின் பிரிவு ஏற்படலாம். சில காலம் பொறுமை காத்திருக்கவும். பணியிடத்தில் அதிகமான பணியை உங்கள் மீது திணிப்பார்கள். குடும்பத்தில் சொத்துக்களால் பிரச்சனை உண்டாகலாம். எனவே பொறுமை காக்கவும். 6ன் கீழ் 6. பொறுப்பு துறப்பு. இந்த கட்டுரையில் உள்ள எந்தவொரு தகவல், பொருள், கணக்கீட்டின் துல்லியம் அல்லது நம்பகத்தன்மைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இதில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பல்வேறு ஊடகங்கள், ஜோதிடர்கள், பஞ்சாங்கங்கள், சொற்பொழிவுகள், நம்பிக்கைகள், வேதங்களிலிருந்து சேகரித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்கள் நோக்கம் தகவல்களை வழங்குவது மட்டுமே.
இதிலிருந்து வெறும் தகவல்களை மட்டுமே பயனாளர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி இதிலிருந்து பயன்படுத்திக் கொள்வது ப.